அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தலைவலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒவ்வொரு நபருக்குமே வாழ்க்கையில ஒரு தடவையாவது வந்திருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் இந்த தலைவலி. தலைவலிங்கிறது சாதாரணமாக நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடலன்னா கூட நமக்கு தலைவலி வர வரைக்கும் தொடங்கி நீங்கள் தலையில் கட்டிகள் உண்டானா கூட நமக்கு தலைவலி அப்படிங்கிறது ஒரு காமனான சிம்டம், ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சிம்டம்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய நோய்களுக்கு இந்த தலைவலியும் ஒரு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்கும். ஸோ இந்த தலைவலி அப்படிங்கிறது டென்ஷனால் வரலாம், இல்லை தலையில் நீர் கோர்க்கறதுனால நமக்கு வரலாம், இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் இருந்தது, இல்லை அலர்ஜி உண்டானது, வயிற்றில் அது ரொம்ப நேரம் தங்குது அப்படின்னா நமக்கு தலைவலி உண்டாகலாம். இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு ஏதாவது ஒரு டைம் லைன் இருக்குது, இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா நமக்கு தலைவலி உண்டாகலாம். மைக்ரைன் மாதிரியான சில தலைவலி மரபு ரீதியாக வரக்கூடியது, இல்லை சில வகையான ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது, பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய தலைவலி, இந்த மாதிரி தலைவலி வரும் பொழுது அதை சரி செய்யக்கூடிய ஒரு பற்று போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி மைக்ரைன் சம்மந்தமான தலைவலிக்கான ஒரு ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு பானகம்னு சொல்லலாம். உடம்புல பித்தம் அதிகரிக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான தலைவலிகள்லாம் உண்டாகும். அதை சரி செய்யக்கூடிய ஒரு பானகம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த பற்று ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு மூலப்பொருட்கள் தான் தேவை. ஒன்று சுக்கு பொடி, இன்னொன்று மஞ்சள். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த சுக்கு பொடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நல்லா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை இப்போ நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பற்று போடக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம எடுத்து பற்று போட போகிறோம். இது சாதாரணமாக நமக்கு அதிகமாக சளி பிடிக்குது, சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தலையில் பாரம் உண்டாகிறது, இல்லை எங்கேயாவது மலையில் நனைஞ்சிட்டு வந்தோம், இல்லை அதிகப்படியான வியர்வை, அதனால் எனக்கு நீர் கோர்த்துருந்தது, ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகும் பொழுது தலைவலி உண்டாகிறது, இந்த மாதிரி எந்த தலைவலிக்குமே இதை நம்ம பற்று மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ மஞ்சள் எப்போவுமே நமக்கு தலையில் உள்ளே இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடியது. அதே மாதிரி சுக்கு அப்படிங்கிறது நல்லா நம்ம அதை ஒரு பற்றா போடும்போது நல்லா விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ விறுவிறுப்பாக அது உள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சளி, அதே மாதிரி நம்ம சைனஸ் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய சளி, இது எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இந்த பற்று போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அதுக்கப்புறமா வெது வெதுப்பான வெந்நீரால் நம்ம முகத்தை கழுவினோம் அப்படின்னா அந்த தலைவலி நல்லா குறையும். ஈவன் அதனுடைய வாசனையே நமக்கு தலைவலியை குறைக்கும். நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த சுக்குலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு, அதே மாதிரி இந்த மஞ்சள்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல், இது ரெண்டுமே நமக்கு நல்லா அந்த தலையோட உள்பகுதியில் அந்த சைனஸ் ஏரியாக்களில் தங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீர் நல்லா குறைஞ்சி பற்று போடக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பற்று போடக்கூடிய அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பற்று போடலாம். இப்போ இதை நம்ம அந்த பவுலில் வச்சு பார்க்கும்போது தெரியும், அது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இது மைக்ரைன் மாதிரியான தலைவலி இருக்கும் பொழுது, அதே மாதிரி சைனஸ் சம்மந்தமான தலைவலி இருக்கும்போது, டென்ஷனால் தலைவலி இருக்கும் பொழுதும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பற்று போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான வெந்நீரால் நம்ம ஃபேஸை நம்ம வாஷ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணும் பொழுது காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மடல், அதே மாதிரி கீழ்த்தாடை வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளையும் அசைக்கும் பொழுது தலைவலி நல்லா குறையும். அடுத்ததான் நம்ம இந்த தலைவலிக்கான ஒரு பானம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒற்றை தலைவலியை சரி செய்யக்கூடிய பானம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு லெமன் எடுத்துக்கலாம், கருப்பட்டி, இந்த கருப்பட்டியை நம்ம சின்ன சின்னதாக துருவி வச்சுக்கிறோம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள். இப்போ இந்த லெமனை பாதியாக கட் பண்ணி ஒரு அரை எலுமிச்சை சாறு எடுத்தால் போதும். ஸோ லெமன் எப்போவுமே பித்தத்தை குறைக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறுகளையும் சரி செய்யக்கூடியது. யூஸ்வலாக மைக்ரைன் சம்மந்தமான தலைவலிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது உடம்புல பித்தம் அதிகரித்த ஒரு நிலை தான். அதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு அரை எலுமிச்சையை நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். இது கூட தேவையான அளவு நம்ம
கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஸோ கருப்பட்டி வந்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. உடம்புல இரும்பு சத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அனீமியா சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து சரி செய்யக்கூடியது. முக்கியமாக பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு மைக்ரைன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உண்டாகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை வந்து அந்த சமயங்களில் வந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சுக்கு. ஸோ சுக்கை பொறுத்த வரைக்கும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுக்கு அப்படிங்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய ஆமத்தை வந்து சரி செய்யக்கூடியது. ஆமம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கழிவுகள்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது கூட வந்து நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். இது நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பானகம் நம்ம சொல்லுவோம். கிராமப்புறங்கள்லாம் வந்து இதை வந்து பானகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு அந்த பித்தத்தை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி மைக்ரைன் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ இதை வந்து அந்த தலைவலி வர சமயங்களில் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எப்போவுமே இந்த பீரியட்ஸ் வர சமயங்களில் வந்து எனக்கு தலைவலி உண்டாகும் அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஒரு 2 வேளை வந்து இந்த மாதிரியான ஒரு ஜூஸ் மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு இந்த மைக்ரைன் ஹெட்டேக் வரதுக்கு முன்னாடியே உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி வந்து இந்த ஜிக்ஜாக் லைன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ உள்ளுக்குள்ளேருந்து வந்து ஒரு அசௌகரியம் வந்து உண்டாகும். அதிகமாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஞாபக சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து ஒரு இருட்டு அறையிலையோ இல்லை வந்து யாரோட டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் வந்து நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கும் பொழுது நமக்கு இந்த தலைவலி வந்து நல்லா குறையும். ஸோ கூடவே நான் சொன்ன மாதிரி இந்த காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள், அதே மாதிரி நம்மளுடைய கீழ்த்தாடையில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அசைக்கிற மாதிரியான சில பயிற்சி முறைகளெல்லாம் வந்து நம்ம செய்கிறது. இதெல்லாம் வந்து நமக்கு அந்த தலைவலியை வந்து மாத்திரைகள் இல்லாமல் சரி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தலைவலி அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய நோய்களுக்கான ஒரு அறிகுறியாக இருந்தாலும் கூட அது வரும் பொழுது பெயின் கில்லர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பெயின் கில்லர்னால நிறைய பக்க விளைவுகள் உண்டாகும். இந்த மாதிரி ஒரு பயத்தோடையே தான் வந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருப்போம். ஸோ அதற்கு நீங்கள் இந்த பெயின் கில்லர்ஸே எடுத்துக்காமல் நான் சொல்கிற மாதிரியான இந்த மஞ்சள் சுக்கு சேர்ந்த பற்று வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி சுக்கு, எலுமிச்சை, பனங்கருப்பட்டி சேர்ந்த இந்த பானகத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இன்றைக்கு தலைவலியை சரி செய்யக்கூடிய 2 மருந்துகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.